கடகராசி என்பவர்களுக்கு நடைபெற இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பெயர்ச்சி எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா? தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட நிலுவையில் இருக்கிற காசு வந்தாகணும். நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த காசு வரல. கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு அந்த காசு வரும், நம்பலாம். விட்டு போயிருந்தது அந்த உறவுகள்லாம் மறுபடியும் புதுப்பிக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிட்டேந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதாவது குறைபாடுகள் நிவர்த்தி அடையும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை கண்டிப்பாக வரும். கூட்டுத்தொழில் இருக்கிறவங்க, அதுக்கடுத்தது கணவன் மனைவியிலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் பொதுவாக நன்மை நடக்குமா சார்? இந்த சனி பயிற்சி நடக்கும். ஸோ டெஃபினட்டாக கம்பெனி மாறுறது, இல்லை அந்த கம்பெனியில் ஹைக்கிங் நம்ம டிமாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஆக இவ்வளவு நன்மையான விஷயத்தை இந்த சனி பயிற்சி, 9ல் வர சனி பயிற்சி தன் குழந்தைகளுக்கு தான் செஞ்சு பார்க்கணும், தன் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் செஞ்சு பார்க்கணும். இதனால் இருக்கிற பாக்கியங்கள் 2 பேரும் கிடைக்கணும். அந்த புண்ணியங்கள் அப்பாவுக்கும் கிடைக்கணும், பிள்ளைக்கும் கிடைக்கணும். இதை ரெண்டுமே சமமாக கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் தான் கடகராசிக்கு இருக்கும். வணக்கம் நேயர்களே, இது சனி பயிற்சி பலன்கள். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது. இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம். உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று, அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம். நேயர்களே, சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன? சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதமை இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் 1வது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்படின்னா என்ன? இயல்பா மீன ராசிக்கு கும்பராசியிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார். எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார்? 2.25 வருடம் இருக்கிறார். 3/6/2027 முடி அங்கே தான் இருக்கார். 3/6/2027 முடி 3/6/2020 மறுபடியும் ஒரு சனி பயிற்சி. ஸோ இது திருக்கணிதமா வாக்கியமா? திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய, நடைபெறக்கூடிய, நிகழக்கூடிய சனி பயிற்சி. இப்போ திருக்கணிதமா வாக்கியமாங்கிறது ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் 6/3/2026 சனி பயிற்சி அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதுவா இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நிகழக்கூடிய இந்த சனி பயிற்சி, திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனி பயிற்சி என்று சொல்வார்கள். இதை தான் நாம் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சனி பயிற்சி கண்டிப்பாக மார்ச் 29 இரவு 9:44 2025ஆம் ஆண்டு நிகழக்கூடிய சனி பயிற்சி 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார். இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால், உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது. அதனால இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் ஏற்றுங்க. பலன்கள் எது சார் வரும்னா, கண்டிப்பாக திருக்கணித அடிப்படை தான் பலன் வரும். சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம். வருஷம் 365 சனி பகவானுக்கு நம்ம வழிபாடு நடத்தலாம், அவரை ஆராதிக்கலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா, கண்டிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும். மாற்றமே இல்லை. ஆகினால இதுதான் உறுதி, இதுதான் சிறப்பானது. என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள், சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி, கடகராசி என்பவர்களுக்கு நடைபெற இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பெயர்ச்சி எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா? சனி பகவான் கும்பத்தில் இது நாள் இருந்தார்,
கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ரொம்ப கஷ்டம். 8ஆம் வீடுன்னா நல்ல ஜோசியர்கள் கண்டிப்பாக அஷ்டம சனிப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டம சனி இப்போ முடிய போகுது, வரக்கூடிய 29 மார்ச்சோடு முடிஞ்சிடும். அஷ்டமத்திலேருந்து முடிஞ்சால் எங்கே போகும்? 8ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு பிரவேசம் ஆவார். 9ஆம் வீடுங்கிறது நல்லதா? கண்டிப்பாக நல்லது தான். 8ஆம் வீடு அளவுக்கு அசௌரியமான பலனை தரலை. அதனால நிறைய இடங்களில் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷமாக கொஞ்சம் அசௌரியமான பலனை அனுபவித்தார்கள். அப்படிங்கிறதுல நம்ம யதார்த்தமாக சொல்லக்கூடிய வார்த்தையில் இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். கொஞ்சம் அதிகமான சிரமப்பட்டவங்களும் உண்டு, சில சிரமங்களை குறைவாக பெற்றவங்களும் உண்டு. ஆகையினால் அவங்களுடைய ஜனஜாதகத்துக்கு இருக்க தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த பலாபலங்கள் ஏற்றி இறக்கிறதுக்காக அதிகமான கஷ்டப்பட்டவங்களும் உண்டு, கஷ்டம் குறைவாகப்பட்டவங்களும் உண்டு. ஆனாலும் அஷ்டம சனி நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமாக ஜோதிடத்தில் அனைவருமே சொல்லுவோம். அந்த சூழலை மாறுபட்டு இப்போது நம்ம 9ஆம் வீட்டுக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். அற்புதமான விஷயம். குறிப்பாக காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் வந்தாலும் கடகராசிக்கு 9ஆம் வீட்டில் வராரு. கடகராசியை பொறுத்தவரையில் 7 எட்டுக்க வேண்டியவர் வழக்கமாக எப்போதுமே. அந்த 7 எட்டுக்க வேண்டியவர் 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது எங்கேருந்து பார்ப்பார்? உங்களுக்கு தைரியஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டை பார்ப்பார், சகோதர ஸ்தானத்தை பார்ப்பார், இளைய சகோதரர்கள் சொல்லக்கூடியவர்கள்லாம் அந்த ஸ்தானங்களை பார்க்கறது. திரும்ப உங்களுடைய சதுர்பாவம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகபாவம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டையும் பார்ப்பார், அதாவது தனுசை. ஆகவே உங்களுடைய லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு பாதகாதிபதியாக சுக்கிரன் அப்படின்னா லாபம்னு இன்னொன்று பகுதி இருக்குது. அந்த லாபம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை ரிஷபத்தை 3ஆம் பார்வையை பார்ப்பார். இப்போ 3ஆம் வீடு 6ஆம் வீடை பார்க்குறாரு, சரிங்களா? ஆனால் அதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தை 3ஆம் பார்வையை பார்க்குறாரு, பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய சப்போர்ட் கண்டிப்பாக. அப்போ தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட நிலுவையில் இருக்கிற காசு வந்தாகணும். நீண்ட நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த காசு வரல. கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு அந்த காசு வரணும், வரும், நம்பலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடு இருந்தது. சில நேரத்தில் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சுக்க முடியாமல் இருந்தோம். அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். நீண்ட நாள் நம்மளோட ஒரு உறவு விட்டு போயிருந்தது, அந்த உறவுகள்லாம் மறுபடியும் புதுப்பிக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ சனி பயிற்சி பாசிட்டிவான பலன்களை தரணும் இல்லையா? தரும். என்னென்ன தரும்? கணவன் மனைவிட்டேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ட்ராக்ட், அதாவது குறைபாடுகள் நிவர்த்தி அடையும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை கண்டிப்பாக வரும். அவர் அதை சொன்னார் அதனால நான் போனேன், அவள் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரியான மனோபாவங்கள் இருந்த நிறைய கப்புள்ஸுகளுக்கு இந்த காலகட்டம் விமோச்சனத்தை கொடுக்கும். அஷ்டம சனியில், ஏன்னா அவர் அஷ்டம சனி மட்டும் இல்லாமல் கடகராசி பொறுத்தல 7க்கும் 8க்கும் வேண்டியவராக போய் 8லேயே இருந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழில் இருக்கிறவங்க, அதுக்கடுத்தது கணவன் மனைவியிலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் பொதுவாக நன்மை நடக்கணும். நடக்குமா சார்? இந்த சனி பயிற்சி நடக்கும். நாம் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம், அது கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கல, கிடைச்சிருமா? அதாவது நம்மளுடைய உத்தியோகத்தில் அந்த இடத்துக்கு போனால் பரவாயில்ல, கம்பெனி மாறலாம்னு நினைக்கிறேன், மாறலாமா? இது ரொம்ப ஒர்க் டைட் இருக்குது, ஷெட்யூல்டு மோசமாக இருக்குது, அதுக்கான ரெவன்யூ இல்லை, அதுக்கான எக்ஸ்பெண்டேஷன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கான ரெவன்யூ நம்ம மீட் அவுட் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஓவர்னால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக கம்பெனி மாறுறது, இல்லை அந்த கம்பெனியில் ஹைக்கிங் நம்ம டிமாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அப்போ நமக்கு அது பாசிட்டிவான ப்ரெடிக்ஷன் தானே, பாசிட்டிவான விஷயம் தானே, அது கண்டிப்பாக நடக்கணும். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பெற்றோர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு நம்மளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, திருமணம் பண்ண பிறகு பெற்றோருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. என்ன காரணம் அப்படின்னா, 9ஆம் வீடுங்கிறது பித்ருஸ்தானம். பித்ருன்னா நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது ஒரு பக்கம் பாக்கியம். கடமையில் நிறைய கடமையில் உயர்ந்த கடமை பெற்றோர்களை பேணி காப்பது தான் பெரிய கடமை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம். அந்த அடிப்படையில் மனோகாரகன் சந்திரனுடைய இடமாகப்பட்ட கடகராசி என்பர்கள், இந்த கடகராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இது ஏன் இந்த பூசத்தை சொல்கிறேன்னா, பூசம் ரொம்ப விசேஷமான சனி பகவான் நட்சத்திரத்திலேயே சனிக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஃபண்டாஸ்டிக். மூணுமே நல்ல சுப நட்சத்திரங்கள்னு பேர். இந்த 3 நட்சத்திரமே எல்லா காரியங்களுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பாருங்க, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி எதுக்குமே லாய்க்கல, ஆனால் கல்யாணம் பண்ணலாம்.
சோபிக்காது. புரட்டாதி பண்ணலாம், சோபிக்காது. புனர்பூசம் விசாகம் சோபிக்கவே முடியாது. ஆனால் சனி பகவானுக்கு ஒரு நட்சத்திரத்தில் பூசா நட்சத்திரம் உத்திரட்டாதி வெரி ஃபேண்டாஸ்டிக், மூணுமே டாப். எல்லா வயத்துக்கும் கல்யாணம் பண்ணலாம், கார்த்திகை கும்பாபிஷேகம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது எல்லாமே கிரகப்பிரவேசம் பண்ணலாம், மனை கூடலாம், வீடு கட்டலாம். ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நியாயமாக பாருங்களேன், கடகத்துக்கு 5ஆம் வீடுங்கிறது அனுஷம் நிற்கிற வீடு, அதாவது விருச்சிகம். கடகத்தில் பூசத்தில் நிற்பார் சந்திரன், அனுஷத்தில் சந்திரன் நீச்சன் ஆவார், ஆனாலும் அனுஷம் விசேஷம். உத்திரட்டாதில் மீனத்தில் நிற்பார், மீனத்தையும் சனி போகிறார், அது விசேஷம். ஆக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது 5ஆம் வீடு, நம்மளுடைய புதிர்ஸ்தானங்கிறது மூல திரிகோணத்தில் 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடுங்கிறது கடகம். ஆக இவ்வளவு நன்மையான விஷயத்தை இந்த சனி பயிற்சி, 9ல் வர சனி பயிற்சி தன் குழந்தைகளுக்கு தான் செஞ்சு பார்க்கணும், தன் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் செஞ்சு பார்க்கணும். இதனால் இருக்கிற பாக்கியங்கள் 2 பேரும் கிடைக்கணும். அந்த புண்ணியங்கள் அப்பாவுக்கும் கிடைக்கணும், பிள்ளைக்கும் கிடைக்கணும். இதை 2மே சமமாக கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் தான் கடகராசிக்கு இருக்கும். அதனால ரொம்ப அருமையான காலகட்டம். இதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் சுவையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம், பூச அனுஷம் உத்திரட்டாதி 3 ரொம்ப அருமையான நட்சத்திரங்கள். எல்லா விதமான சுபகாரியங்களுக்கு எடுத்திருக்காங்கிறது சனியோட நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அவர் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமான. இது 3மே சோபிக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சுபகிரகங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட அசுப கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசேஷம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுக்கிர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நியாயமாக பரணி பூரம் போராடும், இது 3மே எதுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஆனால் சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம், சுக்கிரன் சுபகிரகம், குரு சுபகிரகம், ஆனால் சனி அசுபகிரகம்னு சொல்லுவோம். ஆனால் சனிக்கு கொடுத்த நட்சத்திரம் என்ன காரணம்? இதெல்லாம் ஜோதிடத்தில் அப்படியே நிறைய சொல்ல காலங்காலமாக அப்படியே போயிருப்பீங்கன்னா பெரிய ஓஷன் இதுன்னு சொன்ன காரணம் தான். அப்போ சனி 9ஆம் வீட்டில் உட்கார்றாரு, 9ஆம் வீட்டில் உட்காரும்போது இந்த நட்சத்திரத்தில் உட்கார்றாரு அப்படின்னா இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் நன்மையை பண்ணுவார். அப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரத்தை விட பூச நட்சத்திரம் ரொம்ப நல்லது. சார் என்ன சார், நான் கடகராசின்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் பூசத்து தான் நல்லான்ட்டீங்க, இப்போ புனர்பூசத்தில் இருக்கேன் நான் கடகராசி, அதுக்கடுத்து நான் ஆயில் இதில் எனக்குலாம் நல்லா இல்லையா சார் அப்படின்னு கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறீங்க தான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு கிடைக்கிற பலனோட கூடுதலான பலன் கடகராசி கீழே இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் கிடைக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சொல்லித்தானே ஆகணும். ஜோதிடர் எனக்கு பூச நட்சத்திரம் மட்டும்தான் எனக்கு சொந்தன்றது கிடையாது எல்லாம், பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கல், இப்படி தான் ஜோதிடம் பார்க்கணும். அப்போ பூசத்தில் இருக்கிறது மட்டும் தான் நல்லது நடக்குமா, புனர்பூசம் நல்லா நடக்கா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அதுமாரி ஆயுள் நிலையத்தில் இருக்க அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு 80 மார்க்னா அவங்களுக்கு 85 மார்க்கு பூசத்துக்கு, அவ்வளோதான். பூசத்துக்கு 85 மார்க்குன்னா 80 மார்க் ஆயுள்யத்துக்கு, இதில் என்ன குறைஞ்சி போச்சு? அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லாருக்கும் நல்லது நடக்கும், கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஸோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கான விஷயத்தை ஏன் சொல்கிறோன்னா, சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமாக அந்த கண்ணோட்டம் இருக்கும், அது தப்பு இல்லை. அது அவங்களுக்கு இறைவன் எப்படி அவங்களுக்கு சைத்தன்யம் கொடுக்குறாரோ, சாநித்தியம் கொடுக்குறாரோ, அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய சைத்தன்யமும் சாநித்தியமும் தான் ஒரு ஜோதிடருக்கு அவருடைய அந்த பிம்பத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் காட்டும். இதான் உண்மை. என்னை பொறுத்தவரையில் அந்த சைதன்யம் சாநித்தியம் 2த்தையுமே ரொம்ப பேரலாக கொண்டு போவேன். பேரலாக கொண்டு போகிறதுக்கு என்ன ரீசன்னா, அங்கே தான் இறைவன் நமக்கு சாங்ஷன் பண்ணுறாரு, அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாரு, வாக்கு பழியத்தை கொடுக்குறாரு. அந்த வாக்கு தான் உங்களுக்கு பலனாக உங்களுக்கு மக்களுக்காக இருக்க உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு என் மேலே இருக்கக்கூடிய என் இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை அதீதமானது. அந்த அதீதமானது யாருக்கு போய் கிடைக்கணும்? என்னுடைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும், ஐ மீன் என்னுடைய வாடிக்கையாளருக்கு கிடைக்கணும். இதுதானே உண்மை. அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய உள்ளார்த்தமான விஷயங்கள் பலசு இருக்குது, ஆனால் நான் 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியாது. என்னை பின்பற்றக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கீங்கன்னா இன்னும் நிறைய சப்ஜெக்ட் கொடுக்கலாம். ஜோதிடம் அப்படி சொல்லாக போகும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அனுபவம் வரும். நெகட்டிவிட்டியே கிடையாது, 101% நெகட்டிவிட்டி ஜோதியில் கிடையாது. சொல்கிற ஜோசியரை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் இருக்கிற கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஒரு 75 மார்க், இது ஒரு 80 மார்க், இது ஒரு 85 மார்க், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. 5 மார்க்கில் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஸ்வீட்டாக எடுத்துங்க, நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் அவசியம், கண்டிப்பாக அவசியம். தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லுவேன். ஆனால் தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு அது அவசியம். அதுதான் உண்மை. நமக்கு எவ்வளோ தூரம் வேணுங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். நமக்கு அந்த அதிகாரம் இறைவன் கொடுத்துருக்குறான். அதனால் கண்டிப்பாக ஜோதிடம் வேணாம் ரிஜெக்ட் பண்ணாலும் தப்பு, அடிக்கடி ஜோதிடம் பார்த்தாலும் தப்பு. 2மே நான் என்னுடைய கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன். தேவைக்கு பாருங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன், அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறேன். ஒன்றும் பண்ணாது, கமல் போய் வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3 மாதம் ஜோதிட புக் எடுத்துகிட்டு திட்டுவேன். நான் 4 வருஷம் பார்க்கலன்னா திட்டுவேன்.
அது என்னுடைய வேலை. நீ வருஷத்துக்கு ஒன்று இது வழிகாட்டுதல். அதனால பூச நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நீங்கள் வந்து ஆயிலை நட்சத்திரக்கால் புனர்பூசம் 4ஆம் பாதங்கள்லாம் பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் நல்லா இருக்குது. பாக்கிய ஸ்தானத்தில் பிரமாதமான நிலை இருக்கார். ஆரோக்கிய ஸ்தானங்கள் குறிப்பாக நல்லா இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க தேவையான அளவுக்கு உங்களுடைய வழிபாடுதலை அதிகப்படுத்திங்க. சனி பகவான் பயிற்சி அன்னைக்கு சனி பகவானை பார்க்கணும். ஒரு நாள் முன்னவோ ஒரு நாள் பின்னவோ பார்க்கலாம். சனி பயிற்சிக்கானவோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க. ஐயா சாமி, அஷ்டமத்திலேருந்து என்னை ரொம்ப கஷ்டமாக கடத்தப்படுது, ரொம்ப கஷ்டப்படுத்தலை, நிதானமான ஒரு கஷ்டத்தை கொடுத்த, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லா விதமான கேகப்பரவசங்களுக்கும் உங்களுக்கு உண்டு. பயப்பட வேண்டாம். சகல விதமான ஐஸ்வர்யங்களை இங்கே பெற வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.